டியூப் தமிழ் சினிமா நியூஸ். பட்ஜெட் படங்களை திருப்பிவிடும் கடல் துளசி. அலைகள் ஓவதில்லை படத்தில் கார்த்திக் ராதாவை பாரதி ராஜா அறிமுகம் செய்தார். அதையடுத்து அவர்களின் வாரிசுகளான கௌதம், துளசி நாயர் ஆகிய இருவரையும் கடல் படத்தில் அறிமுகம் செய்தார் மணிரத்னம். இந்த படத்துக்காக கௌதமை புக் பண்ணிய பிறகுதான் இப்படி ஒரு எண்ணம் மணிரத்னத்துக்கு உருவானதாம். அதையடுத்து மும்பைக்கு சென்று ராதாவின் மகளான துளசியையும் பார்த்த மணிரத்னம் அவரை உடல் எடையை குறைக்குமாறு சொல்லிவிட்டு அட்வான்ஸையும் கொடுத்துவிட்டு திரும்பினார். அதனால் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு கடல் படத்தில் கௌதம், துளசி இருவரும் களமிறங்கினர். ஆனால் அப்படம் வெற்றி பெறவில்லை. இருப்பினும் அடுத்தடுத்த புதிய படங்களை கைப்பற்றி தப்பித்துக் கொண்டார் கௌதம். ஆனால் துளசி அதற்கு முன்பே கமிட்டான யான் என்ற படத்தில் மட்டுமே நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சில சின்ன பட்ஜெட் கம்பெனி படங்கள் துளசியை தேடிச் சென்று கொண்டிருக்கிறதாம். ஆனால் அப்படி நடித்தால் தனது மகளின் ரேஞ்ச் இறங்கிவிடும் என்று நினைக்கும் ராதா, யான் வெளியாகி வெற்றி பெற்றால் மறுபடியும் மெகா படங்கள் தேடி வரும் என்று பட்ஜெட் படங்களை திருப்பிவிட்டு கொண்டிருக்கிறாராம். அதோடு தனது மார்க்கெட் மந்தமாகி விட்டதை எண்ணி சோர்ந்து போயிருக்கும் மகள் துளசி நாயரை சினிமாவில் வெற்றி தோல்வி எல்லாம் ரொம்ப சகஜம், எதிர்பார்க்கிற படம் ஓடாது, எதிர்பார்க்காத படம் ஓடும் என்று சொல்லி தேற்றிக் கொண்டிருக்கிறாராம் ராதா.